நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழி சாப்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வந்தாங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். வீட்டுக்கு வர விருந்தினரும் தீபாவளிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் கிடைக்குது. உங்களுக்கு வேணுன்றத வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க நல்ல அருமையான நாட்டுக்கோழி சாப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாட்டுக்கோழி சாப் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம், முழு மல்லி, 1 பீஸ் அளவுக்கு பட்டை, ஒரு 4 கிராம்பு போட்டுக்குவோம், 2 ஏலக்காய். இதில் வந்து முழு மல்லி வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சாப்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் இதுலேயே சேர்த்துருவோம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்க்கலாம். இதில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு 10 வெந்தயத்தை போட்டுக்கோங்க. கசப்பு சுவை வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. கசப்பு சுவையே எதுவும் வராது. இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ட்ரை ரோஸ்ட் செஞ்சுருவோம். பாருங்க, அன்னாச்சி பூ 1 போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இது கல்பாசி எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன், 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 இனுக்கு கருவேப்பிலையும் இதுலேயே உருவி போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து ஒரு 13 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் சூடு பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகாயை போடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இதை தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், பவுடர் மட்டும் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெடைக்கோழி அப்படின்னா இந்த மாதிரி முட்டை கருவும் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் நல்லாயிருக்கும். சாப்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பட்டை, அவ்வளோதான். இது வேறு எதுவும் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். இதுலேயே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நறுக்காமல் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழிக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போட்ட மாதிரி இருந்தால் 1 தக்காளி போட்டால் போதும். நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அது இது ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, சாப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
மாதிரி காலெலாம் வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். இதில் தான் எசன்ஸ் நிறைய இருக்கும், சத்தும் நிறையா இருக்கும். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இதை வெறும் எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டுமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் இதில் போட்டுடலாம். இது இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு, அதாவது இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கான தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்க, இந்த கிரேவி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இன்னும் வேகும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிரும். பாருங்க, கொஞ்சமாக மல்லி இலை தண்டு பகுதி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக பிச்சு போட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுருங்க. இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன், 5லேருந்து 6 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஈரல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணிடலாம். இது வேகிறதுக்குள்ள அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். 1 பட்டையை சும்மா லேசாக அப்படி பிச்சு போட்டுக்குவோம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு எனக்கு கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஈரலுக்கு இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கும் போதே என்ன பண்ணலாம், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். இது பச்சை வாசம் போக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாயும் மல்லியும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வந்து இதில் வதக்கும் போது என்ன ஆகும், இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரல் இருக்குல்லைங்களா, ஈரலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முட்டை இருக்குல்ல, முட்டை கரு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் இருக்குல்லையே, அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கல்லீரல், எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வேகட்டும். இது எல்லாமே தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம்.
இப்போ எல்லாம் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம குக்கரை ஆன் பண்ணிடலாம். 1 நிமிஷம் மட்டும் அப்படியே வைக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அப்படியே கொதிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி திக்காகும். பாருங்கள், நல்ல ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். பாருங்கள் கிரேவியும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும், நல்ல பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இந்த சாப் செய்யறதுக்கு 50 கிராம்லேருந்து 75 கிராம் அளவுக்கு பெருசாக சிக்கன் போட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் மசால் வந்து உரைக்குமா அப்படின்றது சந்தேகமே வேண்டாம். ஏன்னா எல்லா வறுத்த பொடி எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி அதுக்கப்புறம் செய்யறதுனால நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து உள்ளுக்குள்ள மசாலும் உரைச்சி நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்குது. நாட்டுக்கோழி பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அசத்தலாக இருக்கும். இதே மாதிரி நாட்டுக்கோழியை சாப் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.